இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவு இல்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீதி இல்லாமல் நாம் அலைந்து திரியலாம். நம் குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கலாம். நம்முடைய வேலை செய்கிற இடங்களில் கூட இருக்கலாம். எமக்கு நீதி இல்லையே, நமக்கு நீதி நடக்கவில்லையே என்று நாம் வேதனையோட காணப்படலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய எல்லா குறைவை எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் நியாயத்தை நமக்கு செய்கிற தேவன். நியாயத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார். எந்த மனுஷக்கிட்ட உனக்கு நீதி இல்லை, நியாயம் இல்லை என்று நீ வேதனைப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நீதி உள்ளவராய் இருந்து, நியாயாதிபதியாய் இருந்து, நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களில் இருந்து ஆண்டவர் நம்மை விலக்குவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இனி நீ தீங்கை காணாது இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீதி இல்லாதபடி, நியாயம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மனிதர்கள் உண்டு. அப்படிப்பட்ட மனிதனிடத்தில் இருந்து நமக்கு நீதியை ஆண்டவர் வர பண்ணுவார். நீதியாக இருந்து நம்முடைய காரியங்களில் இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் நீதியாய் இறங்குவார். அப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் மாற்றி நமக்கு நியாயத்தை வர பண்ணுகிற தேவன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இனி நீ தீங்கை காணாது இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தீங்கான காரியங்களை நீ காணாது இருப்பாய். தீங்கான காரியங்கள் உன் வாழ்க்கையில நடந்தாலும் இன்றைக்கு அந்த தீங்கை ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். நமக்கு பரிந்து பேசுகிறவர் தேவன். நமக்கு புதிய காரியங்களை செய்கிறவர் தேவன். எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் நம்மோட கூட இருந்து எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாற்றி நமக்கு நன்மையான காரியங்களை ஆண்டவர் கொண்டு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்வார். அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீ பயப்படாதே என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார், பராக்கிரமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய வெட்கத்தை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். நமக்கு நீதியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை. ஆண்டவர் நமக்கு அநியாயம் செய்கிற தேவன் அல்ல. அவர் குறைவை இல்லாமல்
காலைதோறும் நம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வெட்கத்தை ஆண்டவர் மாற்றுகிறவர், நம்முடைய அவமானத்தை மாற்றுகிற தேவன். நம்முடைய அவமானமும் நம்முடைய பிரச்சனைகளும் நம்முடைய நிந்தனைகளும் மாற வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அவமானங்கள் நம்மை விட்டு விலகுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நாம் பயப்பட தேவையில்லை. இனி நீ தீங்கை காணாது இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தீங்கை காணாது இருப்பாய் என்ற வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை விளக்குகிற தேவன், நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன், நமக்கு நீதி செய்கிற தேவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு என் வாழ்க்கையில் நீதியான காரியங்கள் நடக்கவில்லை, எனக்கு நீதியான காரியங்கள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கல, நான் பிரச்சனையில இருக்கிறேன், நான் வேதனையில இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஒரு மனுஷன் கூட எனக்கு இல்லை, என் நீதி என்ன படுமா என்ற வேதனையோட இருக்கலாம். இன்றைக்கு நிச்சயமாக உன் நீதி எண்ணப்படும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, நீ ஒரு ஆண்டவரே மனிதனால் ஏமாற்றப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நீதி கிடைக்கட்டும்பா. பண நிமித்தமாக ஆண்டவரை ஏமாற்றுகிற ஜனங்களுக்கு முன்பாக ஒரு நீதி எண்ணப்படட்டும்பா. ஆண்டவரே, உங்க கரம் கடந்து வரட்டும்பா. உங்க அதிசயமான கரம் எங்களுக்கு நேராக நீட்டப்படுவதாக ராஜா. இனி நீ தீங்கை காணாது இருப்பாய் என்று சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, தீங்கு காணாதபடி கர்த்தர் எங்களை விலக்கி கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாம் பொல்லாப்புக்கு எங்களை விலக்குங்கப்பா. பிசாசுக்கும் அந்தகாரத்துக்கும் எங்களை விலக்கி எங்க குடும்பங்களை நீர் பாதுகாத்து கொள்ளுவீராக. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்வீராக. அற்புதத்துக்காக எண்ணுகிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தட்டைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும்பா. ஒரு அற்புதத்தை செய்து, ஒரு நன்மைகளை செய்து, எல்லாருடைய கண்ணீரை தொடங்கப்பா. கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொருடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்து முடிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.